4 வகைகளான யுகங்களில் திரேதா யுகம் மற்றும் சதுர யுகத்தில் சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவர் இருவருக்கும் 5 தலைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஒருமுறை பிரம்மதேவருக்கு சிவபெருமானை போன்றே எனக்கும் 5 தலைகள் உள்ளது, அவருக்கு சமமான வரங்களை நானும் வழங்குகிறேன் என்ற ஆணவம் பிரம்மதேவருக்கு உண்டானது. பிரம்மதேவரின் ஆணவத்தை போக்க நினைத்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று அவருடைய ஆணவம் மிகுந்த ஒரு தலையை கிள்ளி எறியுமாறு கூறினாள். சிவபெருமானும் அவ்வாறே செய்ய மிகுந்த கோபத்துடன் பிரம்மதேவர், நீ கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டிக்கொண்டு உனக்கு வழங்கும் உணவை அதுவே சாப்பிடும் என்றும் பித்தனாக அலைவாய் என்றும் சாபமிட்டார். மேலும் சரஸ்வதி தாயார் தன்னுடைய கணவனின் நிலைமைக்கு காரணமான பார்வதி தேவியை பார்த்து, நீ அழகை இழந்து மிகவும் வயதான தோற்றத்திற்கு மாறுவாயாக என்று சாபமிட்டாள். சாபத்தின் காரணமாக இருவரும் பிரிந்து பல இடங்களில் சுற்றித் திரிந்தனர். இறுதியாக பார்வதி தேவி திருவண்ணாமலையை அடைந்தாள். அங்குள்ள குளத்தில் மூழ்கி எழுந்தவுடன் அவளுடைய சாபம் நீங்கி பழைய உருவம் கிடைத்தது. அங்கிருந்த மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தாள். ஆனால் இரவு நேரமாகியதால் வழியில் உள்ள தாயனூரில் தங்கிவிட்டு மறுநாள் செல்ல முடிவெடுத்தாள். மறுநாள் குளிக்க குளக்கரைக்கு சென்றாள். குளிப்பதற்காக கழுத்தில் இருந்த முத்துமாலையை கழற்றி கரையில் வைத்தாள். அப்போது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. கரையில் இருந்த அந்த முத்துமாலை ஒரு அழகிய பெண்ணாக உருவெடுத்தது. முத்துமாலையில் இருந்து பிறந்ததால் முத்தாரம்மன் என்ற பெயரோடு விளங்குவாய். மேலும் நீ இவ்வூரிலேயே தங்கி இங்குள்ளவர்களுக்கு அருள் வழங்குவாயாக என்று ஆசி வழங்கினாள். அங்கிருந்து பார்வதி தாயார் மேல்மலையனூரை நோக்கி புறப்பட்டாள். அப்போது அங்கே ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் உண்டானது. முத்தாரம்மனுக்கு ஆசி வழங்கிய பார்வதி தேவி மேல்மலையனூரை நோக்கி சென்றாள். தற்போதைய மேல்மலையனூர் அன்றைக்கு மலையரசன் பட்டினமாக இருந்தது. மலையரசன் பட்டினத்தை அரசாட்சி செய்தவர் மலையரசன் என்ற ஒரு மன்னன். அந்த மன்னனுக்கு சொந்தமான பூங்காவனத்தில் ஒரு புற்று வடிவத்தில் பார்வதி தேவி தங்கினாள். பூங்காவனத்தில் காவலாளிகளாக இருந்திருக்கும் மீனவ குலத்தை சார்ந்தவர்கள் அங்கு இருந்தார்கள். திடீரென்று தானாக ஒரு புற்று வளர்ந்திருந்ததை பார்க்க காவலாளிகள் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். இந்த விஷயம் மன்னனின் காதில் விழுந்தது. உடனே அங்கிருந்த புற்றை அகற்றுமாறு உத்தரவிட்டான். கிராம மக்கள் எவ்வளவு சொல்லியும் மன்னன் கேட்காமல் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கினான். அப்போது மன்னன் மற்றும் அங்கிருந்த மீனவ காவலாளிகளை தவிர மற்றவர்களை பூதகணங்கள் தோன்றி மறைய செய்து விட்டது. அதை பார்த்த மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து புற்று முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். அப்போது பார்வதி தேவி அங்கு தோன்றி தன்னை நம்பி வணங்குவோருக்கு வரமருளுவதாகவும் கூறினாள். அன்று முதல் மீனவ குலத்தை சார்ந்தவர்கள் புற்று வடிவில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு பூஜை செய்துவிட்டு வழிபட்டு வந்தனர். தாயார் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் சிவபெருமான் கையில் பிரம்மனின் தலையுடன் அனைத்து இடங்களிலும் சுற்றி திரிந்தார். அதை பார்த்த விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் வந்து, அன்னை பார்வதி தேவி மேல்மலையனூரில் புற்று வடிவில் தங்கி அருள் புரிகிறாள், அவளை நேரில் சென்று பார்த்தால் உனக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் என்று ஆலோசனை கூறினார். சிவபெருமானும் அதற்கு சம்மதம் தெரிவித்து மேல்மலையனூரில் நோக்கி புறப்பட்டார். விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு ஆலோசனை கூறியதை போலவே பார்வதி தேவியிடம் ஒரு திட்டத்தை கூறினார். விஷ்ணு பகவான் தன் தங்கை பார்வதியை சந்தித்து, உன்னுடைய கணவர் உன்னை காண இங்கு வந்து கொண்டிருக்கிறார். நீ நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை ருசியாக சமைத்து அதனை 3 கவளங்களாக பிரித்து முதல் கவளத்தை போடு. அதனை சிவபெருமான் கையில் உள்ள தலை சாப்பிடும். 2ஆம் முறையும் அதையே செய். 3வது முறை உணவை கொடுப்பது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு. அந்த உணவை சாப்பிடுவதற்காக சிவபெருமானின் கையில் உள்ள தலை கீழே இறங்கும் போது நீ ஆக்ரோஷமான வடிவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை இழுத்து பூமியில் அழுத்திவிடு என்று சொல்லி அங்கிருந்து மறைந்தார். சிவபெருமானும் ஒரு வழியாக மேல்மலையனூரை வந்தடைந்தார். பார்வதி தேவி இருக்குமிடம் சென்று பிச்சை கேட்டார். அப்போது வந்திருப்பது தன்னுடைய கணவன்தான் என்பதை அறிந்த பார்வதி தேவி 3 கவள உணவுகளை சமைத்தாள். சிவபெருமானை சுடுகாட்டிற்கு சென்று தங்கும்படி தெரிவித்து காலையில் தன் வருவதாகவும் கூறினாள். சிவபெருமானும் அதே போன்று சுடுகாட்டிற்கு சென்று அங்குள்ள சாம்பலை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டு தூங்கினார். காலை விடிந்தவுடன் பார்வதி தேவி உணவை எடுத்து கொண்டு வந்து சுடுகாட்டுக்கு வந்தாள். விஷ்ணு பகவான் சொன்னது போலவே முதல் 2 கவளங்களை சிவபெருமான் கையிலுள்ள திருவோட்டில் போட்டாள். சிவன் கையிலுள்ள தலையை அந்த உணவுகளை நன்றாக ரசித்து சாப்பிட்டது. 3வது கவளத்தை திருவோட்டில் போடாமல் கீழே வீசினாள். உடனே கையில் இருந்த கபாலம் அதை சாப்பிட கீழே இறங்கியது. அடுத்த கணமே பார்வதி தேவி ஆங்கார உருவமெடுத்து தன்னுடைய வலது காலால் கபாலத்தை பூமியில் அழுத்தினாள்.
அதனால் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி ஆனந்த தாண்டவம் புரிந்தார். அதனால் அவருக்கு தாண்டேஸ்வரர் என்ற பெயர் விளங்கியது. பார்வதி தேவி ஆங்கார உருவமெடுத்ததால் அவருக்கு அங்காளம்மன் என்ற பெயர் விளங்கியது. அன்று முதல் அன்னை பார்வதி தேவி மேல்மலையனூரில் அங்காளம்மனாக இருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். இப்படி அங்காளம்மனாக இருந்த பார்வதி தேவி எப்படி சமயபுரம் மாரியம்மனாக தோன்றினாள்? 108 திவ்ய தேசங்களில் முதல் தலமாக விளங்கும் திருவரங்கத்தில் அருளாசி வழங்கும் திருவரங்கநாதருடன் அவரது சகோதரியான பார்வதி தேவி வைணவி என்ற திருநாமத்துடன் அனைவருக்கும் அருள் செய்து வந்தாள். ஆனால் அன்னை நாளுக்கு நாள் மிக ஓங்காரத்துடன் காணப்பட்டாள். அதை பார்த்த கோயில் அர்ச்சகர்கள் அன்னையின் ஓங்காரம் தனிய சிலையை இங்கிருந்து உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறினர். அதனால் பக்தர்கள் அனைவரும் அன்னை வைணவி குடிகொண்டிருக்கும் அந்த சிலையை தூக்கி கொண்டு புறப்பட்டனர். செல்லும் வழியில் ஓய்வெடுப்பதற்காக சிலையை இறக்கி வைத்தனர். சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு சிலையை மறுபடியும் தூக்கி கொண்டு கண்ணனூர் வழியாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது கண்ணனூர் அரண்மனை மேட்டை அடைந்த போது சிலையின் பாரம் அதிகமாகிக் கொண்டே போனது. பாரம் தாங்காத பக்தர்கள் அதை அங்கேயே இறக்கி வைத்தனர். சிறிது நேரத்திற்கு பின் சிலையை மீண்டும் தூக்க முயற்சி செய்த போது சிலையை எடுக்க இயலவில்லை. அன்னை இவ்விடத்திலேயே இருக்க நினைக்கிறாள் என்று அங்குள்ள மக்கள் எல்லாம் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபட தொடங்கினர். பின்னாளில் விஜயநகர மன்னன் படையெடுப்பின் போது கண்ணனூரில் தங்கும் நிலை வந்தது. அப்போது போரில் தன்னை வெற்றியடைய செய்தால் கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டான். போரில் வெற்றியும் கண்டான். கூறியபடி அம்மனுக்கு ஒரு சிறிய கோயிலை அமைத்தனர். அதற்கு பிறகு வந்த சொக்கநாத நாயக்கர்கள் கோயிலை விரிவுபடுத்தினர். இப்படி கண்ணனூர் மாரியம்மனாக இருந்தவள் பிற்காலத்தில் பெயர் மாற்றமடைந்து சமயபுரம் மாரியம்மனாக அனைவருக்கும் அருள் வழங்குகிறாள். பார்வதி தேவி இப்படி முத்தாரம்மனாக உருவெடுத்து பிறகு அங்காளம்மனாக தோன்றி தன் கணவனான சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி சமயபுரம் மாரியம்மனாக மக்களுக்கு அருள் புரிகிறாள். அன்னையின் மகிமையே மகிமை.